நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டு மக்கள் ஒரு நல்லாட்சி எதிர்பார்த்தார்கள். இந்த நாட்டிலே அநியாயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இந்த நாட்டிலே அனைத்து மக்களும் ஒரு சுபீட்சமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் நாம் இதோ இந்த ஊருடைய நம்பிக்கை நட்சத்திரம் நல்லாட்சிக்கார மக்கள் இயக்கத்தின் இஸ்லாமிய தலைவர் பொறியியலாளர் 5ஆம் இலக்க வேட்பாளர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்த வேளை வருகையிட வரவேற்கின்றது. 2ஆம் இலக்க வேட்பாளர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்த வேளை வருகையிட வரவேற்கின்றது. எங்களுடைய கட்குடா தேர்தல் தொகுதியுடைய நம்பிக்கை நட்சத்திர வேட்பாளர் சகோதரர் லலீம் அவர்களை இந்த காத்தாங்குடி மண் வருகையிட வரவேற்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாட்டு மக்கள் எதனை எதிர்பார்த்தார்களோ, எந்த மாற்றத்தை அவர்கள் வேண்டினார்களோ அந்த மாற்றம் முழுமை பெறாமல் தற்போது இந்த பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் யாரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தோமோ, எந்த குழுவினரை நாம் இந்த நாட்டிலே இருந்து துரத்தி அடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோமோ அந்த குழு மீண்டும் இந்த பொது தேர்தலிலே வந்திறங்கி இருக்கிறது. இந்த நாட்டை மிக மோசமான ஒரு நிலைக்கு விட்டு சென்ற மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் அவர்களோடு கடந்த காலங்களிலே இந்த நாட்டிற்கு துரோகம் செய்த, இந்த நாட்டினுடைய சொத்தை சுரண்டிய, இந்த நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டிய அந்த கும்பலும் இந்த பொது தேர்தலில் இறங்கி இருக்கிறது. கடந்த 8ஆம் தேதி எந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டோமோ, எந்த நோக்கத்தின்பால் நான் நகர்ந்தோமோ அந்த நோக்கத்தை மீண்டும் அடைய வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலேதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியில் இணைந்து இந்த பொது தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். இந்த பொது தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்கு பிரதானமான காரணங்கள் என்ன என்பது சம்பந்தமாக எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற இந்த பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சிங்கத்திலே கட்சியிலே போட்டியிடுகின்ற சகோதரர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்வருகின்ற பொது தேர்தல் என்பது இந்த நாட்டு முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான பொது தேர்தலாக கணிக்கப்படுகிறது. நமக்காக சுதந்திரமாக பேசக்கூடிய, நமது முஸ்லிம்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே தான் துண்டு பிரசங்களூடாகவும் ஏனைய மேடைகளினூடாகவும் பிரதேசவாதங்களையும் இனவாதங்களையும் ஊக்குவிக்கின்ற ஒரு வேலை திட்டம் தற்போது அரங்கேறி இருக்கிறது. இன்று வெளிவந்த ஒரு துண்டு பிரசத்திலே மிக மோசமாக பிரதேசவாதம் தூண்டப்பட்டிருக்கிறது. உண்மையில் மாவட்டத்திற்குரிய ஒரு பொருத்தமான பிரதிநிதியை தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, தெரிவு செய்யப்படுகின்ற அந்த பிரதிநிதி காத்தாங்குடிக்கும் ஏராவூருக்கும் கல்குடா தொகுதிக்கும் எல்லா பிரதேசங்களுக்கும் சேவையாற்றக்கூடிய, எல்லா பிரதேச மக்களுடைய எல்லா பிரதேச மக்களுடைய நலன்களுக்காக வேண்டி பேசுகின்ற ஒரு பொருத்தமான பிரதிநிதியை நாம் இந்த இடத்திலே தெரிவு செய்ய வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. எனவே
அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்வரும் 17ஆம் தேதி இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு பொருத்தமான பிரதிநிதியை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த பிரதிநிதித்துவத்தினூடாகத்தான் நாம் ஏற்கனவே இழந்திருக்கின்ற இந்த பிரதேசவாதத்திலையும் நாம் ஏற்கனவே இழந்திருக்கின்ற இந்த இன ரீதியான பாகுபாட்டையும் நாம் ஒழிக்கலாம் என நினைக்கின்றோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற சகோதரர்களின் சம்பந்தமாக மிக விரிவாக பேசி இருக்கிறார்கள். எனவே எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக வேண்டி இந்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். வாஹுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நல்ல